சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 8ஆம் நாள், சதுர்த்தி திதி இன்று இரவு 9:17 வரை, பரணி நட்சத்திரம் இன்று இரவு 10:42 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலனுள்ள நல்ல சம்பவங்கள், நல்ல அறிமுகங்கள், இனிமையான உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ இந்த நாள் மிகவும் உகந்த நாளாகவும், அதன் மூலமான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விரயச்சனின்னு சொல்லுவோம். உண்மையிலேயே 12ஆம் இடத்துல இப்போ இருக்கக்கூடிய சனி சுக்கிரனோடு சேர்ந்திருப்பதால் 7.5 சனி தரக்கூடிய பெரிய இக்கட்டுகள், கஷ்டங்களை கண்டிப்பாக இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்காது. ஆனால் என்ன, பயண நன்மைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். யாரையாவது போய் டக்குன்னு போய் பார்க்க போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை தானே, இவரை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொன்னால் அவர் அங்கே இல்லாமல் இருக்க போகிறது. தகவல் தொடர்பு இடைவெளினால் காரணமாக இவரை போய் இப்போ பார்க்க வெட்டியாகி போச்சு என்ற மாதிரியாக ஒரு பயண நன்மைகள் இல்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை சார்ந்த விஷயங்கள்லேருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஏற்கனவே சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கக்கூடிய உறவுகள், அல்லது இங்கிருந்து சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போய் படிப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேஷராசியில் பிறந்த மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே கிழக்கு திசை சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஓய்வு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வீண் விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அமைப்போலும் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. தேவையில்லாமல் பூட்டி போட்டு ஒரு கடையை வாடகைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அல்லது மாதம் மருத்துவ செலவுகள் இப்படியே ஆகிக்கிட்டே இருக்குது. அம்மாவுக்கோ, அப்பாவுக்கோ, கணவனுக்கோ, மனைவிக்கோ, குழந்தைகளுக்கோ வர்ற வருமானத்தில் இவ்வளவு வெட்டியாக எடுத்து வைக்க வேண்டியிருக்குன்ட்டு விரய செலவுகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த விரயங்கள் நிற்க ஆரம்பிக்கின்ற நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் சனி பகவான் வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலை, தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நிறைவாகவே இருக்கும். இந்த வேலையை இதோட கண்டினியூ பண்ணலாமா, விட்டுறலாமா, கண்டினியூ பண்ணாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்ற மாதிரியாக ஒரு தெளிவுகள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு ஒரு நினைக்க முடியாத, ஒரு மறக்க முடியாத அளவிற்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டுங்க. ரொம்ப நாளாக இதை ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக இது கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி டக்குன்னு ஒரு முயற்சி பண்ணேன், ஒரு மாதிரியாக உடனே அது சக்ஸஸ் ஆயிடுச்சு என்ற மாதிரியாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஓய்வு நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் அண்ணன் அக்காள்கள் உறவுகள் நன்றாக இல்லாதவர்கள், ஒரு சூழ்நிலையில், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் அக்கா எனக்கு இது செஞ்சுருக்கணும், செய்யலை, அண்ணன் இதை எனக்கு தந்திருக்கணும், தரலை என்ற மாதிரியாக மூத்தவர்களின் மீது கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு சுமூகமான உறவுகள் திரும்பக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிற்கு சோதனைகள் எதுவும் இல்லை என்றே ஒரு தைரியமாக சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை அப்படியே நடத்தி காட்டக்கூடிய ஒரு சூழல், லட்சியங்கள் நிறைவேற்றிப்படக்கூடிய ஒரு அமைப்பு, அவரவருடைய வயதிற்கு தேவையாக எந்தெந்த பாக்கியங்கள் இதுவரைக்கும் கிடைக்கலையோ அதில் எல்லாத்திலையுமே நீங்களே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். பாக்கியாதிபதியாகிய சனி பகவான் இன்றைக்கு 10ஆம் இடத்துல உச்சனாகிய சுக்கிரனோடு கூட இருப்பது என்பது ஒரு பெரிய அளவில் பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றை நினச்சிக்கிட்டு போனங்க, டக்குன்னு வழியிலேயே அது கிடச்சிருச்சுங்க, ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியாக அதிக முயற்சியின்றி பெரிய லாபங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
பெண்கள் சார்ந்த விஷயங்களில் சில முயற்சிகள் பலிக்காதவங்க, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறது என்று பெண்கள் சார்ந்த மங்கள விஷயங்கள் வீட்டில் நடக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் வருத்தத்தில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு அவைகள் அப்படியே நிறைவேற்றி வைப்பதற்கான சில அடிப்படை ஆரம்பங்கள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நடக்கும். மிதனராசிக்கார சகோதரிகளுக்கு சமீபத்தில் இருந்து வந்த ஒரு மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இப்போது உண்டு. கணவர் இப்படி பண்ணுறாரு, ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்காதோ அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையில் தான் கணவர் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி கடன் வாங்கினாரு, என்ன பண்ணார், யாருக்கு கொடுத்தார், எப்படி கொடுத்தாருன்னு தெரியல. குழந்தைகள் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் மொபைலை கையில் வச்சுக்கிட்டே இருக்குது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது, விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறது என்கின்ற மாதிரியாக மிதனராசிக்கார சகோதரிகளுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் தீர ஆரம்பிக்கின்ற நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் இன்றைக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய தனாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியனும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2, 9, 11 கூடியவர்கள் ஒரு இடத்துல சேரும் பொழுது அங்கே மிகப்பெரிய தனலாபங்கள் கிடைக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் சமீப காலத்தில் வேலையில் சரியாக சம்பளம் இல்லை, அல்லது தொழிலில் நல்ல லாபம் இல்லை, வியாபாரத்தில் இதை போட்டுட்டு முழிக்கிறேன், எப்படி திருப்ப எடுக்கிறதுன்னு தெரியல, இந்த ஒரு பண வரவுகளில் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கார பெருமக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு டீலர்ஷிப் எடுக்கலாம், ஒரு பிரான்ச் திறக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த இடத்துல பண்ணலாம், ஆனால் அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது, அல்லது அந்த இடம் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியவில்லை. இது மாதிரியாக முயற்சி பலிக்குமோ பலிக்காதோ என்கின்ற சந்தேகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு எல்லாம் பலித்து பணம் வரக்கூடிய ஆரம்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு அரசு சார்ந்த அனுமதிகள், அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய ஆரம்பங்கள் இன்றிலிருந்தே ஆரம்பிக்குது. இந்த வாரத்திலோ அல்லது இந்த ஒரு மாதத்திலோ இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது தேர்வு எழுதுகிறவங்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த பரீட்சை எழுத போகிறேங்க, இதற்கான அனுமதி பரீட்சை எழுத போகிறேன்ட்டு ஒரு பரீட்சை எழுதக்கூடியவர்கள் அனைவருக்குமே வெற்றிகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. முக்கியமாக கடகராசிக்கார இளைஞர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ல் சனி இருந்தாலும் உச்ச சுக்கிரனோடு இணைந்து சுபத்துவமாக இருக்கக்கூடிய பெரிய சாதகமற்றவைகளை செய்யாத ஒரு நல்ல சனியாகவே இப்போது 8ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. கூடுதலாக அவர் வேதை என்கின்ற அமைப்பிலும் இருக்கிறதுனால பெரிய அளவில் அட்டம்பத்து சனியுடைய பாதிப்புகள் இல்லாத ஒரு நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் ஓய்வு நாளாக இருக்கிறதுனால மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். குடும்பத்தில் இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அல்லது தொழிலில் இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இவரை கூட்டுக்கு சேர்த்துக்கலாமா, இவரை சேர்க்கக்கூடாதா என்கின்ற சில விஷயங்களில் தெளிவற்ற தன்மைகள் நீடிக்கக்கூடிய நாளாக 8ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல அமைஞ்சிருக்கிற நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு தாய் தந்தையரோடு முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை, அல்லது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லையே, வயதானவர்களை இப்போது கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில், கவனிக்க முடியாத ஒரு தூரத்தில் இருக்கிறமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் இருந்தாலும் கூட பிற்பகல் 3 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில சூழ்நிலைகளின் அமைப்பின் அடிப்படையில் எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பண விவகாரத்தில் மட்டும் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு யாராவது உங்கள் மேலே தூண்டில் போடக்கூடிய சில விஷயங்கள் ஏற்படும். ஆனால் அதை அனைத்துமே கொஞ்சம் நல்ல விதமாக சமாளிக்கக்கூடிய தைரியமும் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நன்மைகள் கூடுதலாகவே இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் 5, 9 கூடிய சுக்கிரனும் சனியும் இணைந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. எல்லா அமைப்புகளிலும் இன்றைக்கு நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள். இதனால் வரைக்குமே இவரை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாதுன்ற மாதிரியாக ஒருவருக்கொருவர் முகத்தை பார்க்க முடியாத சூழ்நிலைகளிலிருந்து கருத்து வேற்றுமை அதிகமாகி கொண்டே போயிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கூட சில சம்பவங்களின் மூலமாக மனமாற்றங்கள் வரக்கூடிய இணக்கமான சூழ்நிலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க.
குடும்ப நல கோர்ட்டுகளில் விவாகரத்துக்காக போயிருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு மறுபரிசீலனை செய்யக்கூடிய நாளாக, வாழ்க்கையில் கொஞ்சம் ஒத்து போகக்கூடிய, விட்டு கொடுத்து போகக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. நட்புகள், உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் சிலருக்கு அமையும். நண்பர்கள் சரியான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில், அதாவது உடுக்கை இழந்தவன் கை போல ஆண்கே இடுக்கண் களைவதாம் நட்புன்னு சொல்கிறார் இல்லையா, திருவள்ளுவருடைய வாக்கு கிணங்க இன்றைக்கு ஒரு நண்பர் உங்களுடைய முக்கியமான காலகட்டத்தில் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கூட்டு தொழில் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. நம்மக்கிட்ட இந்த திறமை இருக்குது, அவர்கிட்ட அது இருக்குது, 2 பேரும் சேர்ந்து செய்தால் 2 பேருக்குமே நன்மைகள் அதிகமாக இருக்குமே என்கின்ற சிந்தனை மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் உச்ச சுக்கிரனோடு, ராசிநாதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே 6ஆம் இடத்துல சனி வர்றதுன்றது 30 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. சனி பகவான் 3, 6, 11 மட்டும்தான் நல்லதுகளை செய்வார். மிச்சம் 9 இடத்துலேயே அவர் தீயதை தான் செய்வார்னு நம்முடைய ஜோதிட மூல நூல்கள் எல்லாமே சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமை இன்னும் சில மாதங்களுக்கு நீடிக்கக்கூடிய தன்மை துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசிநாதன் இப்போது உச்சத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல இந்த மாதிரி இருக்கிறதுன்றது நல்ல வேலைக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் ஒரு வாரத்தில் வேலை கிடைச்சிரும், அது நல்ல வேலையாகவே இருக்கும். வேலை இல்லாத இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த மாதத்திலேயே வரக்கூடிய ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள்ளாகவே நீங்கள் எதிர்பார்த்த வேலை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே வேலையில் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி சம்பள உயர்வும் கிடைக்க மாட்டேங்குது, அல்லது எனக்கு பிடிக்காத ஒரு டார்கெட் உள்ள ஒரு வேலையில் இருக்கிறேன், இந்த மாதிரியாக ஒர்க் ப்ரெஷர் என்று சொல்லப்படக்கூடிய மன அழுத்தமுள்ள வேலை தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான நல்ல வேலை மாற்றங்கள், வேலை அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் உச்சமாகி இன்றைக்கு சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள், ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட உங்களை யாராவது தேடி வந்து உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை. இதுக்கு நீங்கள் இதை கரெக்டாக செஞ்சு கொடுங்க, இதுக்கு இதை கரெக்டாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய திறமையை மதித்து ஒருவர் தேடி வந்து அதன் மூலமாக கொஞ்சம் பணவரவுகளோ அல்லது உயர் மதிப்புகளோ கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க. அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் குழந்தைகளையும் குறிக்கக்கூடிய 5ஆம் பாவகத்தில் இன்றைக்கு சனி இருந்தாலும் உச்ச சுக்கிரனோடும் ஜீவனாதிபதியோடும் சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளாகத்தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளுடைய தொழிலை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தொழில் நல்லா இல்லை, பிள்ளை சரியாக படிக்கலை, அல்லது தூர இடங்களில் இருக்கிறாரு, படிக்கிறாரா என்ன பண்ணுறாரான்னு தெரியலை, என்ன செய்கிறாருன்றது சொல்லவும் மாட்டேங்கிறாரு, வெளிப்படையாகவும் இருக்க மாட்டேன்றாருன்ட்டு பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே அவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு உயர்ந்த லட்சியங்கள், எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு எதை செய்யலாம் என்கின்ற ஒரு ஆலோசனையும் அறிவுரையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தன்னுடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்களே நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக உச்ச குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்குது. இந்த ஒரு சில வாரங்களுக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரணும். மனசில் நல்லவைகள் நடக்கணும், உடம்பு கொஞ்சம் ரொம்ப தெம்பாகணும், பணவரவு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகணும். இங்கே ஏமாந்துட்டேன், அங்கே ஏமாந்துட்டேன், அல்லது இந்த இடத்துல எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அந்த இடத்துல அதிர்ஷ்டம் இல்லை, என்னை மீறிக்கிட்டு என்னை மிஞ்சிக்கிட்டு எனக்கு முந்திக்கிட்டு இவர் போயிட்டாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாத்திற்குமே நல்ல தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற யோக முன்னேற்றமுள்ள நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சுபத்துவ சனி இருக்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக இந்த நாள் அமையும். அம்மாவோடு கொஞ்சம் இணக்கமில்லாத உறவுகள் இருப்பவர்கள் எல்லாருக்குமே அதற்கான ஆறுதலான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தாய் என்கின்ற தெய்வத்திற்கு உடல்நல சரியில்லையே, வயசாகி போச்சு, அம்மாவும் நம்ம கூப்பிட்ற இடத்துக்கு ஊருக்கு வரமாட்டேன்றாங்க, சொந்த ஊரில் தான் இருக்கணுன்றாங்க, இங்கே தான் நல்லா இருக்குப்பா, நான் பக்கத்தில் கோவில் குளம்னாலும் டக்குன்னு எடுத்த இடத்துல போவேன், இந்த இடத்துல எனக்கு ரொம்ப வசதி இருக்குது, நீ சொல்கிற மாதிரி அந்த இடங்களுக்கெல்லாம் என்னால் வர முடியாது,
முடியாது, நீ நல்லா இருப்பா அப்படின்ற மாதிரியாக தவிர்க்க முடியாமல் தர்ம சங்கடமாக தாயை என்ன செய்வது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அம்மாவுடைய ஆரோக்கியம் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான திருப்தியான பதில்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு ஒரு குறுகிய பயணங்கள் ஏற்படக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் ஒரு எட்டு இவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், மற்ற நாளில் முடியாது, எல்லா நாளிலும் ரொம்ப டைட்டாக இருக்கிறோம், நேரில் போய் இவரை பார்ப்பதன் மூலமாக இதை பேசுவதன் மூலமாக இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறதன் மூலமாக நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற வயதிற்கு ஏற்ற வகையில் ஒரு தொழில் முன்னேற்றமோ ஒரு நட்பு பரிமாற்றமோ ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே ஆணுக்கு பெண்ணால் நல்ல அறிமுகங்கள், ஆணால் பெண்ணுக்கு லாபம், பெண்ணால் ஆணுக்கு லாபம் என்கின்ற ஒரு எதிர்பாலினத்தவரால் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அபார முன்னேற்றங்கள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. 3ஆம் இடத்துல உச்ச சுக்கிரனோடு ராசிநாதன் சேர்ந்திருப்பது என்பது எல்லா வகையிலையும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றமான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். கடந்த சில வாரங்களாகவே மனசு நொந்து போயிருக்கிறவங்க, என்னங்க சில வாரம் சில மாதமாக சில வருஷமாகவே நான் நல்லாவே இல்லைங்க, இன்றைக்கி தான் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு பகவான் கண்ணை திறந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்போது நமக்கு சில மாற்றங்கள் வந்திருக்கிறது, இதை வச்சு அப்படியே இந்த முயற்சிகளில் அப்படியே மேலே போயிடலாமேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே 1க்கு 2 மடங்காக வெற்றி கிடைக்கும், பணம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் என்பதற்கான சில ஆதார அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் சிலருக்கு உங்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அறிமுகங்கள், தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி நடக்கவே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு பிராப்தம் கிடைத்து அந்த பிராப்தத்தின் மூலமாக நல்லவைகள் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு வாகன பிராப்தி, வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் நிச்சயமாக இருக்கும். கடந்த சில வருடங்களாகவே வீடு வாங்கிறதுக்கு அல்லது வீடு சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கு தயங்கினவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு திட முடிவுகள் கிடைக்கக்கூடிய, எல்லாவற்றிற்கும் வருமானம் வரும், தைரியமாக இனிமேல் செய்யலாம் என்கின்ற உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கைகள் வரக்கூடிய யோக நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் குரு சுக்கிர தொடர்புகளில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. ரொம்ப சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். மனசில் ஒரு தைரியம் இருக்கும், குடும்பத்தில் எதுவும் பிரச்சனைகள் இருக்காது, இந்த பிரச்சனைகள் வந்தாலும் இதை இப்படி சமாளிச்சிடலான்ற மாதிரியான இன்னொரு பாதை தெரியக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பணப்பிரச்சனைகள் எல்லாம் முடியும் என்கின்ற நம்பிக்கையும் இன்றைக்கு வரும். கடனை தீர்த்து விட முடியும் அல்லது கடன் வாங்காமலேயே இதை நம்ம செஞ்சு விடலாம் என்கின்ற, எல்லாம் நன்மையாக முடியும் என்கின்ற ஒரு தீவிர நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பம் அமையாதவர்களுக்கு, ஏற்கனவே முதல் திருமணம் நடந்துச்சு, அது இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு, செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல 2வது திருமணம் அமையக்கூடிய ஒரு சூழல், முதல் திருமணத்திலேயே கொஞ்சம் தடைகள் இருப்பவர்களுக்கு அது விலகக்கூடிய ஒரு அமைப்புன்னு குடும்பம் அமைவதற்கான நல்ல சூழல்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு மாற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய நட்பாகவோ உறவாகவோ மாறக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. நம்பிக்கை இழந்திருந்த, கடந்த 3 வருடங்களாக நம்பிக்கை இழந்திருந்த இளைய பருவ கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இனிமேல் போன கடந்த காலங்கள் திரும்ப வராது, எதிர்காலங்கள் வளமையாக இருக்கும் என்கின்ற எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. அருமையான நாளான இன்றைக்கு எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் இன்றைக்கு உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்தன்மையோடு இருக்கிறனால தடைகள் எதுவும் இல்லாமல் நினைச்சதை நான் நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீடு வாகன சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ரொம்ப நாளாக இதை நினச்சிருந்தாங்க, இதை செய்ய முடியலங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு விஷயத்தில் தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 40 வயது தாண்டிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கைக்கு அருகே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க, பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு அல்லது அவங்களுக்கு மட்டுமே இது பண்ணக்கூடிய ஃபேன்சி ஐட்டங்கள், பெண்கள் அதிகமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலிருந்தே நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதிலும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த ஃபெயிலியர் எல்லாமே விலகக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலிருந்தே அப்படியே ஆரம்பிக்கின்றன. கடந்த ஒரு வருடமாகவே ஜென்மச்சனியின் காரணமாக மன அழுத்தத்தில் இருந்து வந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நமக்கும் நல்லது நடக்கும் என்பதற்கான சில அடையாள அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 30 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்த வாரத்திலேயே வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய தன்மை, தொழில் முனைவோராக இருக்கட்டும், வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், இனிமே நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு இன்றைக்கு நம்முடைய ஜோதிட விளக்கம் பகுதியில் சில ராசிக்காரர்கள் சில தொழில்களை செய்யக்கூடாது, சில ராசிக்காரர்கள் இந்த தொழிலை தான் செய்யலாம் அப்படின்னு ஜோதிடத்தை சொல்லப்படுகிறதே அது உண்மையா அப்படிங்கிற ஒரு விளக்கம் இன்றைக்கு பார்த்துடலாம். உண்மையை சொல்லப்போனால் எல்லா ராசிக்காரர்களும் எந்த தொழிலையும் செய்யலாம், எல்லா ராசிக்காரர்களும் எந்த தொழிலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ராசிக்கும் தொழிலுக்கும் சம்பந்தமே கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு புதன் அதிக சுபத்துவமாக இருந்தால் உங்களுக்கு புதன் சார்ந்த தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய அறிவு சார்ந்த தொழில்கள், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக போகும். இது உங்கள் ஜாதகத்தில் நீங்களே செக் பண்ணிக்கலாம். சனி அதிகமாக கூடுதல் சுபத்துவமாக உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களை விட இருக்கின்ற ஒரு நிலைமையில் நீங்கள் மெஷினரிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இரும்பு சார்ந்த தொழில்கள், மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், காரு, பைக் இந்த மாதிரியான இயந்திரம் சம்பந்தப்பட்ட சில தொழில்களையும் லாயராக இருக்கக்கூடிய தன்மை. அது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா சனி தான் சட்டத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர். சனி 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலையில் சட்டத்துறை சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகத்துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் கூடுதல் சுபத்துவமாக இருந்தால் நீங்கள் சிவில் இன்ஜினியர் மற்றும் மருத்துவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது செவ்வாயுடைய பூமி காரகன் இல்லையா, பூமி சார்ந்த விஷயங்கள், நிலத்துக்கு கீழே தோண்டக்கூடிய போர் போடுற விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் ராசி என்பது ஒரு பொதுவானது தான். அந்த ராசியை விட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய லக்னம் என்பது நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத காட்டுது. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு தனித்துவமானது என்பதன் அடிப்படையில் உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் 2 10ஆம் இடங்களோடு எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுகிறதோ, எந்த கிரகங்கள் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ, என்ன மகாதசை உங்களுக்கு நடக்கிறதோ என்பதை வைத்து தான் நீங்கள் இந்த தொழில் பண்ணலாமா, இந்த தொழில் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத கண்டிப்பாக தீர்மானம் பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட தொழில் ஆர்வம் கொண்டவராக இருந்தாலும் அல்லது எப்படிப்பட்ட தொழிலை நடத்தக்கூடியவராக இருந்தாலும் 6, 8 என்று சொல்லப்படக்கூடிய அவயோக தசாபுக்திகள் நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலையும் நஷ்டம் என்கின்ற பொருள் சரிவு கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த நேரத்தில் எனக்கு எவ்வளோ திறமை இருந்தது, நான் இதுக்கு முன்னாடி இதில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சேன், இன்றைக்கி நஷ்டம் வந்துருச்சேன்னு சொன்னால் தசாபுக்தி அமைப்புகள் தான் சம்பவங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுகிறது. யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு அகலக்கால் வைக்கிறது அல்லது டைவர்ஷனில் விழுகிறது என்பது போன்றவைகள் நடக்கும் என்பதால் ஒரு தொழில் முனைவருக்கு, ஒரு தொழில் செய்யக்கூடியவருக்கு, ஒரு தொழில் அதிபருக்கு அல்லது எதிர்காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆக வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தசாபுக்தி அமைப்புகள் எப்போது வருகின்றன, எந்த வருடங்கள் சாதகமாக இருக்கின்றன, எந்த வருடங்கள் சாதகமற்றதாக இருக்கின்றன என்பதை பற்றிய ஒரு தெளிவான அறிவு கண்டிப்பாக வேண்டும். ஆகவே எந்த ராசிக்காரரும் எந்த தொழிலை வேணாலும் பண்ணலாம். எந்த ராசிக்காரர் மட்டும் இதை பண்ணணும் அதை பண்ணணுன்றது ஜோதிடத்தில் கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அதனுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தே தீரும். உதாரணமாக சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்கிறார், நீங்கள் அதிகாரம் பண்ணுறதுக்கு பிறந்தவராக இருப்பீங்க. ஏற்கனவே அதிகாரம் செய்யக்கூடிய IAS IPS ஆஃபீஸர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு நிலையில் உயரதிகாரம் படைத்த பொதுநல அரசியல் சம்பந்தப்பட்ட பொதுநலவாதிகளாக இருக்கலாம் அல்லது ஒரு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய எவருக்குமே தலைமை கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூரியன் வலுவாகவே இருக்கும். ஆகவே ஒரு கிரகம் எந்த அளவிற்கு இருக்கிறது, தசாபுக்தி அமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்முடைய ஜாதகப்படி நமக்கு எந்த உயரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாவற்றிலும் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது நாம் எந்த தொழிலை செய்யலாம், எந்த தொழிலை செய்யக்கூடாது என்பது கண்டிப்பாக பிடிபடும் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.